ராகவும் அபியும் வந்து ரோட்டில் வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து அபி வந்து பஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால வந்து ராகவ் வந்து சரி சாப்பிடு அப்படி சொல்கிறாரு. 2 பேருமே சாப்பிடும்போது ஏன்யா இப்படி என்ன பண்ணுற? நான் என்ன தான் பண்ணேன் உனக்கு? ஏன் என்னை அடிமை மாதிரி நடத்துகிற? நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா என் வாழ்க்கையில். ஆனால் வந்து உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னையிலேருந்து என் சந்தோஷமே எங்கே போச்சுன்னு எனக்கே தெரியல. என்னை வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்துகிற. எனக்கு வந்து ஏன் சுதந்திரத்தை தர மாட்டேங்கிற? என் மேலே உனக்கு என்ன தான் கோவம்? ஏன் இப்படி என்ன பண்ணுற? நீ மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்க? உலகத்தில் எல்லாரும் இப்படியா இருக்காங்க? நீ மட்டும் ஏன் என்னை போட்டு இப்படி வந்து தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து அமைதியாக இருக்கார் ராகவ் மனசில் யோசிக்கிறார், இதெல்லாம் நல்லா பேசு. ஆனால் வந்து என் மாமா கூட சேர்ந்துக்கிட்டு என் அக்கா வாழ்க்கையில் இந்த மாதிரி துரோகம் பண்ணியிருக்க. உன்னெல்லாம் எப்படி நான் என்னால் மன்னிக்க முடியும்? எப்படி ஒரு மனுஷியாக உன்னை நான் நினைக்க முடியும்? இந்த மாதிரி துரோகம் பண்ணுறவங்களுக்கு இப்படி தான் தண்டனை கொடுக்கணும். இவங்களெல்லாம் வந்து எப்படி நம்ம சகிச்சுக்க முடியும்? ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறியா? எனக்கு வந்து அந்த கிருஷ்ணாவை தெரியும்னு சொல்லிட்டு அப்படி தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கல. அதுக்காக தான் நீ இந்த தண்டனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசை நினச்சிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன எதுவுமே சொல்லாமல் அந்த பக்கம் திரும்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லணும் உனக்கு? பஜ்ஜி கடையில் என்ன பிரச்சனை உனக்கு? பஜ்ஜி சாப்பிட்டியா? நேராக கிளம்பி வா அப்படின்றாரு. சரி சாப்பிட்டு தானே இருக்கேன் அப்படின்றாங்க. சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ராகவுக்கு வந்து ஃபோன் வருது. அதனால் ராகவ் என்ன பண்ணுறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரோட்டில் வந்து போகிறாரு. போயிட்டு தூரமாக நின்று ஃபோன் பேசிகிட்டே இருக்காரு. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஏதோ வண்டி வந்து கிராஸ் பண்ணி அப்படியே வந்து போயிடுது. பார்த்தா வந்து யாரோ ஒரு பொண்ணு வந்து அடிபட்டுருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க. ராகவ் பதறி அடிச்சுன்னு ஓடி போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே இருக்க வந்து ஆம்புலன்ஸில் வந்து அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் கீழே ரத்தமாக இருக்குது. பார்த்து ரொம்ப பதறி போகிறாரு. அப்படியே அங்கே அந்த துடிகள் எல்லாமே எடுக்கிற பார்த்தா வந்து அபி கையில் இருந்த அந்த வலைகளும் அங்கே கிடக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. அபியா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் தாங்கிக்க முடியல. என் மேலே தான் தப்பு, நான் அபியை தனியாக விட்டு வந்திருக்கக்கூடாது, நான் ஃபோன் பேசுறதுக்குள்ளுமே இந்த மாதிரி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு கதறி கதறி அழுகிறாரு. அபி இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்கே கூட்டிகிட்டு போனாங்க கேட்குறேன். என்னப்பா வயசு பொண்ணுப்பா, இப்போ தான்ப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. பார்த்தா வந்து ஆம்புலன்ஸ் ஓடி போயிட்டுருக்கு. அது பின்னாடியே ஓடுறாரு நம்ம ராகவ். பின்னாடி ஒரு அபின்னு கத்திக்கிட்டே ஓடுறாரு. ஆனால் ஆம்புலன்ஸ் போயிடுது. அப்படியே வந்து முட்டி போட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழறாரு. கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருக்காரு. அவரால் தாங்கிக்க முடியாமல் அழுதுட்டுருக்காரு. சத்தம் போட்டு அழறாரு. இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அபி வந்து கூலாக பின்னாடி பக்கம் வந்துட்டுருக்காங்க. அபி வந்து திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அபி வந்துட்டுருக்காங்க. உடனே செமைய டென்ஷனாக ஓடி போய் அப்படியே வந்து அபி வந்து கையை பிடிக்கிறாரு. எனக்கு ஒன்றும் ஆவலையா அப்படின்றாரு. எனக்கு எதுவும் ஆவலையே. சரி இது வாங்கிட்டு இருந்தேன்ல, அதுக்கப்புறம் எங்கே போனேன்? வஜ்ஜி கடை எதுவும் நின்று அப்படின்னோடனே, இல்லைங்க ஐஸ்கிரீம் வந்துச்சு அதை வாங்கலான்னு போனேன் அப்படின்றாங்க. அதை பார்த்து செமைய டென்ஷனாக, உனக்கு ஐஸ்கிரீம் தான் முக்கியமாக போச்சா? நான் இப்படி பதறி போனேன் தெரியுமா? என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்றாங்க. ஒன்றும் புரியலையா? உன்னை என்ன சொல்கிறதுனே தெரியல, உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்படி பதறி போனேன் தெரியுமா அப்படின்னோன்னா அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உண்மையிலேயே இவருக்கு என் மேலே வந்து பாசம் இருக்கா? நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? இப்படி பாசத்தை காட்டுறாரு. அப்போ மனசுக்குள்ளே இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியே வேஷம் போடுறாரு. அப்போ இவர் மனசில் நான் இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் வந்து தண்ணியாக அறியாமல் பார்த்துட்டே இருக்காங்க. நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீ இல்லாமல் நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதறி அழறாரு. உடனே வந்து ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க நம்ம அபி, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப பதறி போயிட்டேன் தெரியுமா? இப்போது ஒரு ஆம்புலன்ஸ் போச்சுல, அதில் நீ தான் அடிப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழறாரு. நான் தான் நல்லா இருக்கேனே, பாருங்கள் என் கை காலம் நல்லா தான் இருக்குது, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? எப்போ எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போ, புரியுதா? இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. நான் எப்படி டென்ஷன் ஆகிட்டு தெரியுமா? உனக்கு முக்கியமாக ஐஸ்கிரீம் சொல்லிட்டு தூக்கி எறிகிறாரு. உடனே வந்து என்ன பண்ணு தெரியாமல் முடிக்கிறாம அபி. சாரிங்க அப்படின்றாங்க. உன் சாரி தூக்கி குப்பையில் போடு. ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறியோ தெரியல. எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்தி அழ வைக்கிறதா உன் வேலையா? இதையே தான் பொழப்பா வச்சுட்டு இருப்பியா? எல்லாரையும் கஷ்டப்படுத்த உன் வேலையா அப்படின்னு நம்மளாம் கேட்குறாரு. ஒன்றும் புரியாமல் அபி முடிக்கிறாங்க. இது முடியுது.